வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். கன்னி ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஆழ்ந்த யோசனை, முன்னேற்றத்துக்கான அதிகமான வாய்ப்புகள், அதை கொஞ்சம் பேலன்ஸ்டாக இவங்க சரி பண்ணிக்கணும். ஒரு விஷயத்தையும் ஒழுங்குபடுத்தி முறையாக இவங்க செஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு நீண்ட காலத்தில் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி காத்துட்ருக்கிற மாதிரியான ஒரு பொதுவான ஒரு தோற்றம் இந்த வாரம் இவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அதை எந்த அளவுக்கு இவங்க பயன்படுத்திக்கிறீங்க, அது உங்களுக்கு மனசில் அமைதியாக ஒரு சின்ன சின்ன முன்னேற்றங்கள் தொடர்ந்து உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு நோக்கி கொண்டு போகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வேலை செய்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா, உங்களோட துல்லியமான செயல்பாடு, ஒரு விஷயத்தையும் கச்சிதமாக நீங்கள் செய்கிறீங்க பாருங்கள், அது உங்களோட பர்ஃபெக்ஷன் எல்லாருனாலையும் பாராட்டப்படும். அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. புதிய வேலை வாய்ப்பு அதனால் ஏற்படும். புதிய புதிய ஐடியா கூட உங்களுக்கு வரும். இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். அது நீங்கள் கருத்தாக சொன்னீங்கன்னா கூட அது ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தில் உங்களோட சீனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி காத்துட்ருக்கு. பொறுத்த வரைக்கும் கமர்ஸில் இருக்கிறவங்க, ரிசர்ச்சில் இருக்கிறவங்க, மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாரமாக தான் அமையுது. அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நிச்சயமான லாபம் இவங்களுக்கு இந்த வாரம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, ஒரு விஷயங்கள்லையும் நிதானமாக அலசி யோசனை பண்ணி ஒரு முடிவெடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். எதையுமே ஆறப்படாதீங்க. டக்குன்னு யோசனை பண்ணுங்கள். நிதானமாக ஒரு வாட்டி 2 வாட்டி எடுத்துகிட்டு டக்குன்னு முடிவு பண்ணி நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி காத்துட்ருக்கு. கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வருமானம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நிலையான ஒரு வருமானம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். செலவுகள் கூட உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். சேமிப்பு செய்கிறதுக்கு இதனால் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நல்லதாக ஒரு பிளானிங் அமைச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சேவிங்ஸை நீங்கள் முறையாக தேர்ந்தெடுத்து அதை செஞ்சுக்கோங்க. தேவையற்ற கவலை காரணமாக சில நேரங்களில் நீங்கள் முடிவெடுக்கிறது தள்ளி போகும். அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. தேவையில்லாமல் மனசில் போட்டு குழப்பி இது பண்ணலாமா வேண்டாமா, இது நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு தள்ளி போடுற விஷயத்தை தவிர்த்துக்கோங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, அமைதி நல்லபடியாக இருக்கிறதுக்கு அதிகமான விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன குறை உங்களை சொல்லுவாங்க, அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டு கொடுக்கறது நல்லது. உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட ஒரு நல்ல புரிதல் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தருக்கு குறைகளெல்லாம் சொல்லிக்காதீங்க, அதை பாராட்டுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் லைஃப் பார்ட்னரோட பாராட்டி செயல்படுறீங்க, விட்டு கொடுத்து நடக்கிறீங்களோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மனசில் சந்தோஷம் ஏற்படுத்தி தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக எப்படி சொல்கிறது, ஓவர் திங்கிங் வைக்காதீங்க. அது சில நேரங்களில் உங்களுக்கு கவலை அதிகரிச்சிடும். என்னடா இதுன்ற ஒரு குழப்பம் வந்துடும். அது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்மீக சிந்தனையில் உங்கள் மனசை வழிபடுத்துங்க. அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டு போகிறதுக்கு, மனசில் அமைதி கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் டைஜஷனில் சின்ன சின்ன வயத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டான நேரத்தில் சாப்பிடுங்க. சரியான அளவு நீங்கள் தண்ணி குடிக்கிறது எடுத்துக்கோங்க. ரொம்ப சில் வாட்டரை குடிக்கிறது தவிர்த்துக்கோங்க. லேசான சில் இருக்கிற வாட்டரை குடிக்கிறது நல்லது. அது உங்கள் ஹெல்த்துக்கு ஒரு நல்லதாக இருக்கும். லைட் ஃபுட்டு சாப்பிடுங்க. அது உங்களோட ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ டைம் வாக்கிங்கில் செலவு பண்ண முடியுமோ, வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த வாரம் பொறுத்தவரையில் 26ஆம் தேதி 27ஆம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல விஷயங்களை இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு 28ஆம் தேதி ஒரு நல்ல நியூஸ் வரும். அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. அது கொஞ்சம் மனசு அழுத்தம் கொடுக்கக்கூடிய, கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டிய நாள். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி மட்டும்.
1ஆம் தேதி 2ஆம் தேதி மே மாதம் பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அமைதி நிம்மதி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதன்கிழமை விநாயகர் வழிபாடு செய்யுங்க. அது வந்து எலுமிச்சை அல்லது பச்சை கலர் பொருட்கள் தானம் செய்கிறது மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் காத்திருக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. சரியாக சொல்லணும்னா இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானமாக ஒரு முன்னேற்றம் வரும். அதை ஒரு நல்ல பேலன்ஸ்டாக ஒரு ஒரு விஷயத்தை கவனித்து செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். அதிக சிந்தனையை குறைச்சி நம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா ஒரு நல்ல பலன் காத்துட்ருக்கு கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம். இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் இதை பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.